ஹலோ நேச்சுரோபேத்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ரிசர்ச்சர்ஸ். நம்ம எல்லாரும் பிஎன்எஸ் படிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் ட்ரீம் இருக்கும், ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ரிசர்ச் பேப்பர் எப்படி பப்ளிஷ் பண்ணணும், ஒரு ரிசர்ச்சரோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், இதான் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய டவுட். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ரிசர்ச்சர்லாம் இல்லை, ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், இது புக் பார்த்து மக்கப் பண்ணுற விஷயம் கிடையாது, எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரியான விஷயமும் கிடையாது. ஓகே, நவ் ஹவு டு திங்க் லைக் எ ரிசர்ச்சர். ஒரு ரிசர்ச்சர் எப்படி திங்க் பண்ணுவாங்க? அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் ரிசர்ச்சரோடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? அண்ட் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லா விஷயத்துக்கும் ஏன், என்ன, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அப்சர்வ் தி வேர்ல்டு. நம்ம லைஃப்பை பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும், அவங்க லைஃப்பை பார்க்குற விதம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் நார்மலாக பார்க்குற வேர்ல்டை இன்னும் டீப்பராக பார்க்குற மைண்ட் செட் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். நம்ம பிஎன்ஓஎஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நேச்சுரோபதிலையும் யோகாலையும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ தான் பேஷண்ட்டுக்கு நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. டாக்டர்ஸ்னா ஓகே, ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகுது, சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் ரிசர்ச்சர்ஸ் இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒய் எக்ஸாக்ட்லி எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, கீட்டோன் பாடிஸ், ஆட்டோஃபேஜிஸ், சைக்கலாஜிக்கல் காம்னஸ், இதெல்லாம் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒய் நம்மளுக்கு வந்துட்டு ரிலீஃப் வருது, வாட் ஃபிசியலாஜிக்கல் மெக்கானிசம் இஸ் ஹேப்பனிங், ஹவு லாங்கர் வந்துட்டு இந்த எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும், எந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இது கொடுத்தா வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது ரெண்டாவது விஷயம், ரிசர்ச்சர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வாட், why and how. எவ்ரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்னர் கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். why this is works, இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் how body responds, நம்ம பாடியில் இது வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, இல்லை பேஷண்ட்டோடைய பாடியில் இது வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அண்ட் வாட் இஃப் வி சேஞ்ச் இன் டியூரேஷன். இப்போது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா, டைம் போக போக நம்ம வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் யோசிப்பாங்க. அண்ட் இதில் ஸ்டெப் 2 வந்துட்டு டீப்பர் அப்சர்வேஷன். டீப்பர் அப்சர்வேஷன்னா ரிசர்ச்சர்ஸ்க்கு எவ்ரி சிம்பிள் டீட்டெயில் கூட ஒரு டேட்டா தான். இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம், அந்த விஷயம் வந்துட்டு சிம்பிளான விஷயமா இருக்குது, ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது, ஆல்ரெடி தெரியும், ஏன்னா இதை வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டெப் 3 வந்துட்டு கியூரியாசிட்டி மைண்ட் செட். இப்போ இந்த ஸ்டெப் 3 வந்துட்டு நமக்கு ஈஸி, நமக்கு வந்துட்டு கியூரியாசிட்டி வந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ரிசர்ச்குள்ளேயே வரோம். இப்போ கியூரியாசிட்டி மைண்ட் செட் அப்படின்னா, பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நம்ம ஒவ்வொரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெய்னி சீசன், ரெயினை வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ரெயின் வந்துட்டு நம்ம பூமி மேலே விழுகும்போது நம்ம மண்ணிலிருந்து ஒரு பாக்டீரியா தான் அந்த மழை ஸ்மெல் வந்துட்டு நமக்கு கொடுக்கும், அந்த மண் வாசம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்துட்டு கொடுக்கும். இப்போ இது வந்துட்டு காமன். இப்போ அந்த பாக்டீரியாவோட ஸ்மெல்லை நம்ம ஸ்மெல் பண்ணும்போது எப்படி நமக்கு வந்துட்டு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது, நம்ம பிரெயினில் எப்படி அந்த பாக்டீரியாவோட ஸ்மெல் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி மைண்ட் செட் இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க. தேர்ட் விஷயம், நம்ம எப்படி ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்டெப் 1, லைஃப்பை அப்சர்வ் பண்ணுங்க. லைஃப் அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். நான் என்னோடய லைஃப்பை எப்படி அப்சர்வ் பண்ணுறேன்னா, இப்போ நான் யூடியூப்பில் ரீல்ஸ் இதெல்லாம் போடுவேன், எனக்கு வந்துட்டு கண்டென்ட்டே கிடைக்காது. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆவரேஜ்க்கும் கீழே தான். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு கண்டென்ட்டே கிடைக்காது, நான் வந்துட்டு என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் டெய்லியும் என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன்.
டெய்லி இப்போ எனக்கு ஒவ்வொரு கண்டென்ட் கிடைக்குது, எந்த கண்டென்ட்டை போகிறதுன்னு இப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஸோ டெய்லி லைஃப்பை அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டெப் 2ல் டெய்லியும் ஒரு ரிசர்ச் வந்துட்டு ரைட் பண்ணுங்கள். டெய்லியும் முடியாட்டினாலும் 3 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற டைம், சண்டே இந்த மாதிரி டைமில் வந்துட்டு சும்மா ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்துட்டு ரைட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டெப் 3, சூஸ் எ ஸ்மால் டாபிக்ஸ். இப்போ ஸ்மால் டாபிக்ஸ் அப்படின்னா, நான் இது வரைக்கும் ஒரு 8 ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துட்டு படிச்சிருக்கேன். இந்த 8 ரிசர்ச் பேப்பர்ஸ்லையும் இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் படித்ததில் எனக்கு அதிலிருந்து தோணுன ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, யோகா ப்ரீத்திங் எஃபெக்ட் ஆன் ஆன்சைட்டி, ஃபாஸ்டிங் எஃபெக்ட் ஆன் டைஜஷன், நியூட்ரல் ஹிப் பாத் எஃபெக்ட் ஆன் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்துட்டு பிளான் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் வந்துட்டு ஐடியாஸ் கொண்டு வாங்க. அதில் சின்ன சின்னதாக ரிசர்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அண்ட் ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் ஏ பிக் சேஞ்சில். அண்ட் ஸ்டெப் 4, ரீட் ரிசர்ச் பேப்பர்ஸ் டெய்லி. நான் கண்டிப்பாக அடுத்து சொல்லுவேன், இது நம்மளால முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸ் படிங்க. புதுசாக ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா புதுசாக அவங்களுக்கு வந்துட்டு ஐடியாஸ் தோணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மார்க்கரை வந்துட்டு யார் கண்டுபிடிச்சா, இந்த மார்க்கர் வந்துட்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் வந்துட்டு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த ஐடியாஸ்லாம் வந்துட்டு அந்த பப்மெட் இல்லைனா வந்துட்டு கூகுள் ஸ்காலர் இந்த மாதிரியான ரிசர்ச் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, யோகா ஆன்சைட்டி ரிசர்ச், மட் தெரப்பி பெயின் ரிலீஃப் பண்ணுமா, நேச்சுரோபதி ஸ்டடீஸ் ரிலேட்டடான ரிசர்ச் பேப்பர்ஸ், இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படித்து பாருங்கள். உங்களுக்கே இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துட்டு கிரியேட் ஆகும். அண்ட் ஸ்டெப் 5ல் மெத்தட் பிளான் பண்ணி வைங்க. ட்ரீட்மெண்ட் மெத்தட், டியூரேஷன், அவுட்கம் மெஷர்மெண்ட் இதெல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி வைங்க. அவுட்கம் மெஷர்மெண்ட் அப்படின்னா இந்த பிபி, ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் டியூரேஷன், பெயின் இதெல்லாமே வந்துட்டு செக் பண்ணி நோட் பண்ணி வைங்க. அண்ட் ஸ்டெப் 6ல் கலெக்ட் தி டேட்டாஸ். ஹாஸ்பிட்டல் பர்மிஷன் கேட்டு அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட டேட்டாஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஸ்டெப் 7ல் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபோர் ரிசர்ச் ஆஃப்டர் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது. அண்ட் செகண்ட், பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட். பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா, இப்போ டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இல்லை பிபி பேஷண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு கிராஃப் நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணி க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட் ஏ பேப்பர். ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் இன்ட்ரோலேருந்து ரிசல்ட் வரைக்கும் மொத்தத்தையும் எழுதுங்க. அண்ட் பப்ளிஷ் தி பேப்பர். எக்கச்சக்கமான ஜேர்னல்ஸ் வந்துட்டு இருக்குது. இது எல்லா ஜேர்னல்ஸ்லையும் நீங்கள் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலாம். பட் அவங்க வந்துட்டு உங்கள் பேப்பரை வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா ரீகரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் என்னென்ன ஜேர்னல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் ஒன்றும் பெரிய ரிசர்ச்சர்லாம் கிடையாது. நான் செகண்ட் இயர் பிஎன்எஸ் தான் படிக்கிறேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே என்னுடைய ஐடியாஸ், நான் இது வரைக்கும் ரெஃபர் பண்ண விஷயங்கள் தான் இதெல்லாமே. உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமையும் இருக்கலாம். இதுக்கப்புறம் நான் இன்னும் டீப்பராக இதில் போக போக இன்னும் அப்டேட்ஸ் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள். சேர்ந்து சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ.